பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. தேவனே, எங்களோடு பேசு. ஆவியானவரே, ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவரே, அடியானுக்கு ஒத்தாசையாய் உதவியாயும் நிற்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. Hallelujah. அங்கே பிரசங்கி சொல்லுகிறான், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. கடைசியாக நாம் பார்த்து முடித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-6 வாசித்து அங்கிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. தன் 7 தூண், அவன் ஞானத்திற்கு 7 தூண் இருந்திருக்கிறது. தன் 7 தூண், அப்ப அதற்கு உண்டான ஞானத்திற்கு உண்டான 7 தூண்கள் இருந்திருக்கிறது. அந்த தூண்களை தான் சித்திரம் தீர்த்தது. தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொடுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தி ஈனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். ஒரு அருளையா சொல்லுமே. யாரை கூப்பிட சொல்லுகிறது? புத்தி ஈனனை. என்ன கூப்பிடுகிறது? புத்தி ஈனனை. அநேகர் இந்த பூமியிலே புத்தி ஈனனாய் இருக்கிறார்கள். அவ புத்தி ஈனனை புத்தி உள்ளவனாய் மாற்ற வேண்டுமானால் ஞானம் உள்ளவன் தான் கூப்பிட முடியும். ஞானம் உடையவன் தான் கூப்பிட முடியும். ஞானத்தை பெற்றவன் தான் கூப்பிட முடியும். புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். எவ்விடம்? ஞானம் எங்கே இருக்கிறதோ, ஞானம் கட்டின வீடு எங்கே இருக்கிறதோ, ஞானம் வைத்த 7 தூண், சித்திரம் தரித்த 7 தூண் எங்கே இருக்கிறதோ, கொடுத்த ஜந்துகள் எங்கே இருக்கிறதோ, திராட்சரசம் எங்கே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, இவ்விடத்தில் அவன் வரக்கடவன். இன்னைக்கு அநேகர் புத்தியினாய் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே புத்தி உள்ளவர்களைப் போல இருக்கிறார்கள், ஆனால் புத்தியினமாய் நடந்துகிறார்கள். சில வேளைகளிலே ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்தி உள்ளவர்கள் அல்ல. தாவீதுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து வைத்திருந்தார். தேவனோட ஞானம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் தாவீது புத்தியினாய் நடந்து போனார். அதனால ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்தி உள்ளவர்கள் அல்ல. ஞானத்திலிருந்து அதோடு சேர்ந்து தேவன் கொடுக்கிறது புத்தி. ஒரு அல்லையா சொல்லுமே. இப்போ தாவீதுக்கு இருந்த ஞானத்தோடு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் புத்தியீனமான காரியங்களை அவர் செய்யும்படி
பிசாசானவன் ஏவினான், அவரும் செய்து விட்டார். ஒரு நாள் தாவீது தேவனிடத்தில் சொல்லுகிறார், தேவரீர், ஆண்டவரே, நான் புத்தியீனமாய் நடந்து கொண்டதை நீ அறிவீரே என்று சொல். நீ அநேக ஞானம் உள்ளவர்கள் புத்தியீனமாய் நடந்து விடுகிறார்கள். சாலமோனும் புத்தியீனமாய் நடந்த, தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் 2 தரம் தேவன் தரிசனமாயி வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் தேவனுக்கு ஆலயம் கட்டின அதே கைகளினாலே அவன் பாகாலுக்கும் ஆலயம் கட்டினான். எந்த பாகாலிடத்தில் போகக்கூடாது என்று சொன்னாரோ, ஆனால் அந்த பாகாலிடத்தில் பலியிடும்படி போனான். இதுதான் புத்தியீனம். ஆனால் ஞானம் உள்ளவர்களெல்லாம் புத்தி உள்ளவர்கள் அல்ல. தேவன் ஞானத்தை கொடுக்கிற பொழுது அந்த ஞானத்தோட அடுத்த கட்டம் அவர்கள் புத்திமான்களாயும் புத்தி உள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும். நமக்கு ஞானம் போதாது, மெய்ஞானத்தை கொடுத்தார். மெய்ஞானத்தை கொடுத்த பின்புதான் நாம் எல்லாரும் புத்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தியை குறித்து பேசி வருகிறார். புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் இருக்கும் புத்தியினனே, எவன் பேதையோ, புத்திக்கு சொந்தக்காரரிடத்தில் தானே புத்தி என்று சொல்ல தேவனிடத்தில் நீங்கள் வரக்கடவர்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனே, தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். சாத்தான் ஏவினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் படை ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிற பொழுது தாவீது அவைகளை எண்ணும்படி உத்தரவு கொடுக்கிறார். அப்பொழுது கூட தாவீதோடு இருந்தவன் சொல்லுகிறான், வேண்டாம் ராஜாவே, என்ன வேண்டாம். அவர் எண்ணிக்கைக்கு தேவன் அல்ல. ஆனால் சொல்லி மறுபடியும் தாவீது என்னும்படி வைத்தார். புத்தியினனாய் நடந்து கொண்டார். அது தேவனோட பார்வையில் பெரிய குற்றமாய் மாறினது. 1000 இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து விழுந்தார்கள். தேவனிடத்திலே ஓடுகிறார், கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ, இந்த குற்றங்கள் எல்லாம் என் மேல் சுமரட்டும், நான் உன் கையில் விடுவேனாக என்று சொல்லி தேவனிடத்தில் விழுந்த பின்பு தேவன் அந்த வாதையை நிறுத்தி தாவீதையும் ஜனங்களையும் தேவன் காப்பாற்றினார். வீரனெல்லாம் புத்தி உள்ளவன் அல்ல, ஞானம் உள்ளவனெல்லாம் புத்தி உள்ளவன் அல்ல. தேவனோட வாயிலிருந்து வருகிற அறிவும் புத்தியும், அந்த வாயிலிருந்து வருகிற அறிவுக்கும் புத்திக்கும் எவன் காத்து கொண்டிருக்கிறான் அவன் தான் புத்திமானாய் இருக்க முடியும். இல்லை என்றால் புத்தியினனாய் மாறிவிடுவான். அது பெரிய குற்றமாய் மாறிவிடுகிறது. என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் தேவன் உங்களை கூப்பிட வேண்டும்? ஏன் இந்த பூமியின் குடிகளை கூப்பிட வேண்டும்? இந்த பூமியின் குடிகளெல்லாம் புத்தியினனாய் இருக்கிறார்கள். தேசத்தை ஆளுகிறவர்கள் புத்தியினனாய் இருக்கிறார்கள். தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு புத்தி இல்லை. சபையை ஆளுகிறவர்களுக்கு புத்தி இல்லை. சபையை நடத்துகிறவர்களுக்கு புத்தி இல்லை. புத்தியினனாய் நடக்கிறார்கள், புத்தியினனாய் வாழுகிறார்கள். தேவனோட சத்தியத்தை புத்தியினமாய் சொல்லுகிறார்கள். அவரவர்கள் தன் சொந்த ஆதாயத்திற்கும் தன் சொந்த காரியங்களுக்கும் சொந்த நன்மைகளுக்கும் சொல்லுகிறார்கள். இனி புத்தி உள்ளவர்கள் இல்லை. நான் மறுபடியும் தேவன் இந்த காலத்திலே புத்தி இனத்திலிருந்து பேதையை போல இருக்கிறவர்களை தேவன் அழைத்து புத்தி உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு நிலையே சொல்லுவோமே, அநேகருக்கு புத்தி இல்லை. அநேகர் தேவனிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள், ஆலயத்துக்கு ஆரம்பத்தில் வருகிற பொழுது, தேவனுடைய ஆரம்பத்தில் வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிற பொழுது, அந்த ரட்சிக்கப்படுகிற புதுசில் பயங்கர வைராக்கியமாக இருப்பார்கள். நான் ஆண்டவருக்கு அப்படி இருப்பேன், நான் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் அநேகர் எனக்கு தெரிஞ்சு பொருத்தனை செய்யாதவங்களே இல்லை. நீ பொருத்தனைன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ ஆண்டவருக்கு முன்பு நீ வாயை திறந்து எதை சொல்லுகிறாயோ அது பொருத்தனை தான். ஆண்டவரே, நான் 5 மணிக்கு தினந்தோறும் எழுந்திருப்பேன், அது பொருத்தனை தான். ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், அது பொருத்தனை தான். இப்போ எல்லாரும் பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஏன்னா ஆண்டவருக்கு அதை செய்வேன், ஊழியக்காரங்க அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுகிறார்கள். நான் பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லணும் இல்லை. நீ வாயை திறந்து சொன்னாலே அது பொருத்தனை தான். இப்போ ஒரு இடத்துல சொல்கிறது என்ன? சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு வேதம் சொல்கிறது புத்தி பெசக்கம். என்னது? புத்தி பெசக்கு. சொல்லிடுறது, நான் புத்தி பெசக்கனால சொல்லிட்டேன்,
ஞானம் இல்லாமல் சொல்லிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? புத்தி பேசுகிறனால சொல்லிட்டேன்னு தான் சொல்லுவார்கள். என் ஜனமே, இன்றைக்கு ஒரு முடிவு செய்துவிடு. இதுவரை நீ என்னென்ன வாயை திறந்து சொன்னியோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். இனி நீ செய்யறதுக்கு முன்னாடி வாயை திறக்காத, சொல்றதுக்கு வாயை திறக்காத. வாயை திறந்துட்டினா நீ செஞ்சுதான் ஆகணும். அப்போ புத்தியினம் அடுத்து என்னது? புத்தி பிசக்கு. நீ யார் யார் என்ன சொல்லியிருந்தாலும் தேவனுக்கு முன்பு வாயை திறந்து நீ என்ன சொன்னாலும் நீ செய்யணும். பாவத்தோட பாவத்தை கூட்டிடக்கூடாது. இனிமேல் வாய் திறந்து சொல்கிறத நிறுத்திடு. உன்னால் முடியும்னா சொல்லு, முடியாதுன்னா சொல்லாது. நான் பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் புத்தி பிசகுன்னு சொல்லாத, தேவன் விட மாட்டார். வாசிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாது. அதை செலுத்த தாமதியாதே. நீ ஒரு காரியம், நான் ஜெபம் பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணேன்னா ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நான் நியாயத்தில் நிற்பேன்னா நியாயத்தில் நின்று தான் ஆகணும். நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன்னா ஜெபித்து தான் ஆகணும். தேவனுக்கு கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணால் கொடுத்து தான் ஆகணும். ஒன்றை கொடுப்பேன்னா ஒன்றை கொடுக்கணும். உன்னிடத்துல உள்ளதை கொடுப்பேன்னா உன்னிடத்துல உள்ளதை கொடுக்கணும். எதை அவர்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னியோ அதை நீ கொடுத்தே ஆகணும். இனி தாமதம் பண்ணாதே. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாது. அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்த்தி கொண்டதை செய். நேர்ந்து கொண்டது பொருத்தனைங்கிறது, நேர்ந்து கொண்டதெல்லாம் ஒன்று தான். நேர்ந்து கொண்டதும் பொருத்தனை பண்ணி கொடுறதெல்லாம் ஒன்று தான். அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன், எப்படி செய்வேன் இனி சொல்லாத. சொன்னதை தேவனிடத்துல இரக்கம் பெற்று சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிரு. இனி வாயை பத்திரமா பொத்திக்கிட்டு என்ன எதை முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆதியில் இருந்த அன்பை விட நீ தேவனிடத்தில் நீ கூட இருக்கீங்கன்னா தான் உன் வாழ்க்கையில் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்சி. கழுத தெரிஞ்சு கட்டரமான மாதிரி நீ இருந்தீன்னா நீ பைபிள் தூக்குறது கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. வாய்க்கு இடம் கொடாதே. ஒரு அல்லையே சொல்லுவோமே, விபச்சாரம் தான் பாவம், வேசித்தனம் தான் பாவம், களவு தான் பாவம் அப்படின்லாம் இல்லை. நீ வாயை திறந்து சொல்லி செய்யலனாலே அது பாவமாயிடும். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாது. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாது. ஒரு நாள் தூதன் வந்து நின்று உன்னை கேள்வி கேட்கிற பொழுது, உனக்கு அழிவு வருகிற பொழுது, நியாய தீர்ப்பு வருகிற பொழுது அன்னைக்கு போய் புத்தி பிசகினால் செஞ்சேன்னு சொல்லிடாது. நீங்களே உங்களை அழிச்சுக்கிறீங்க. தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். நீ வாயை திறந்து சொல்லி செய்யலன்னா நல்லா தெரிஞ்சுக்க, தேவனோட கோபம் உன் மேலே இருக்கும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க சபைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்து கொள்றதுனா என்னன்னு தெரியும், அவங்களுக்கு பொறுத்தனா என்னன்னு தெரியாது. இப்போ அவங்க ஆண்டவரை சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தா அந்த சபையில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு. அதுதான் பொறுத்தனை. எனக்கு வியாதி சுகமாகனா நான் எங்கே சாட்சியாக இருப்பேன், அதுதான் பொறுத்தனை. நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுறேன், வியாதி சுகமான சாட்சி அப்படிலாம் நீ பொருத்தனை பண்ணியா நம்மளும் கேட்குறது இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அது அவசியமும் இல்லை. வாயை திறந்து உன் வார்த்தையில் என்ன சொல்கிறாயோ தேவனுக்கு முன்பு நீ உன் குடும்பத்தில் 1000 பேசு, உன் பிள்ளைகள்கிட்ட 1000 பேசு, அது தேவையே இல்லை. தேவனுக்கு முன்பாக, பலிபீடத்திற்கு முன்பாக, தேவனோட ஊழியக்காரனுக்கு முன்பாக வாயை திறந்து என்ன சொல்றியோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அது புத்தி பிசக்கு அப்படின்னு சொல்லி உன்னால் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேவனோட கோபம் உங்கள் கையின் கிரியைகளை அழிச்சிடும். இது சாபம் அல்ல, உண்மை.
நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி புத்தி பேசுகிறனால சொன்னது அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு பேரை கொடுத்துட்டு ஜெபம் பண்ண மாதிரி புத்தி பேசுகிறனால சொல்ல முடியாது. அங்கே புத்தி ஈனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இங்கே புத்தி பிசக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையே சொல்லுவோமே, என் ஜனமே நீங்கள் இந்த பூமியில் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு உபதேசம், நீங்கள் இந்த பூமியில் குறைவில்லாமல் வாழணும்னா, நீ உன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும்னா, நீ வீடுகளை கட்டி மரங்களை நாட்டி கனிகளை புசிக்க வேண்டுமானால், பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டுமானால், உனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமானால், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழ வேண்டுமானால், இந்த பூமியில் எல்லாவித ஆசீர்வாதங்களோடு நீ வாழ வேண்டுமானால், நீ சம்பாதிக்க வேண்டியது எது என்பதை நீ இன்றைக்கு தெரிந்து கொள். இன்னைக்கு சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிற எவனும் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ முடியாது. அவனவனுக்கு ஏற்ற பாடுகள் அதோட இருக்கும். வீடை கட்டுகிறவன் அந்த வீட்டினால நிம்மதியாக வாழ முடியாது. பொன் பொருள் சேர்க்கிறவன் அந்த பொன் பொருளினாலே அவன் வாழ முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சம்பாதிக்க வேண்டியது எது, தேவன் எதை சம்பாதிக்க சொன்னாரோ அதை சம்பாதிக்கணும். அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் வேதத்தை தூக்கிட்டு போகணும். அதை மட்டும் சம்பாதிச்சிட்டிங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற பொன் பொருள் ஆசி ஐஸ்வர்யம் எல்லாம் உன் காலுக்கு கீழ். அவைகளெல்லாம் உன்னை தேடி வரும். அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தான் தேடி ஓடுகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் தான் ஓடுகிறார். பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், படிக்கணும், பிள்ளைகளை பெருசாகணும், வீடு கட்டணும், அதை செய்யணும். யாருக்காக? எல்லாம் வீட்டை கட்டி அந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னா அந்த வீடு உனக்கு எதுக்கு? நீ நிறைய நகையை சம்பாதிச்சு உன்னால் ரோட்டில் போட்டுட்டு போக முடியலன்னா அது எதுக்கு? நிறைய பணம் சம்பாதிச்சு உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியலன்னா அந்த பணம் எதுக்கு? வேஸ்ட். நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிக்கணும். தேவன் கொடுக்க வேண்டிய சம்பாத்தியத்தை அவர் கொடுப்பார். ஒரு அலையே சொல்லுவோமே, முதல்ல இந்த பூமியில் வாடுற வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்கணும், அதுதான் பெருசு. பூமியில் இருக்கிற வரைக்கும் உன் உயிர் போயிடக்கூடாது, அதுதான் பெருசு. இந்த பூமியில் வாழ்ந்த பிறகு உன் பிராணனை தேவன் காப்பாற்றணும், அதுதான் பெருசு, அதுதான் சம்பாத்தியம். தேவன் உன்னை ஒரு நாள் கூப்பிடுறப்ப உன் தலையெல்லாம் கிரீடம் இருக்கணும், அதுதான் சம்பாத்தியம், அதுதான் அவர் பிரியமானது. ஐயோ என் மகளை பூமியில் படைச்சேன், என் பிரமாணங்கள்படி நடந்து எவ்வளோ கிரீடத்தோடு வந்திருக்கா. எது சம்பாத்தியம்? எதை ஒரு கிறிஸ்துவம் சம்பாதிக்கணும்? உன் பிரயாசமெல்லாம் அவர் எதை சம்பாதிக்க சொல்கிறாரோ அதை சம்பாதிக்கணும். நீ அதை சம்பாதி, எல்லாம் வந்துவிடும். ஒரு அல்லையா சொல்லுமே, ஒருவன் மட்டும் புத்தி உள்ளவனாக இருந்துட்டானா அந்த பூமியில், இந்த பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் அவனுக்கு தான். அதை விட விலையேற பெற்றதுதான் புத்தி. அதைத்தான் தேவன் சொல்கிற, புத்தியை சம்பாதிக்க சொல்லி. நீங்கள் எதை சம்பாதிக்கிறீங்க? பொன்னோ தங்கமோ வைரமோ வைடூரியமோ கோபமோ, எந்த கல்லோ எந்த பொண்ணு செம்பொண்ணு பூப்பாசின் தங்க எதுவுமே புத்திக்கு நிகரானது இல்லை. இப்போ எது பெருசு? புத்தி. ஏன் அந்த புத்தியை சம்பாதிக்கிறத விட்டுட்டு மீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஓடுறீங்க? அதுக்கு பிள்ளைகளை வளர்க்குறீங்க, அதுக்கு எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க, அதுக்கு பாஸ் பண்ண வைக்கிறீங்க, அதுக்கு வேலைக்கு போக வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க. முதல்ல என்ன வேணும்? எதை சம்பாதிக்கணும்? புத்தி. நீ புத்தியை சம்பாதிச்சா இந்த பூமியில் நீ உயிரோட வாழ்வு, நிம்மதியாக வாழ்வு. வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிக்கலாம். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. உன் இருதயம் எதை காத்துக்கணும்? வார்த்தையை காத்துக்கணும். உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. ஞானத்தை சம்பாதிச்ச பிறகுதான் புத்தியை சம்பாதிக்க முடியும். புத்தியையும் ஒரு அல்லையா சொல்லுவோமே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முதல்ல சம்பாதிக்க வேண்டியது ஞானம். ஜனங்கள் அல்ல, ஆத்மா சம்பாதிக்கணும். ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை வச்சு எதை சம்பாதிக்கணும்? புத்தியை சம்பாதிக்கணும். சம்பாதி அப்படின்னு அதுதான் நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு தான் பிரயாசம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐயோ ஞானத்தை
சம்பாதிச்சு முடிஞ்சு ஐயோ புத்தியை சம்பாதிக்கணுமே, அதோட வாயினில் இருக்கிறது அவரே அந்த புத்தியாச்சு. அவரை எப்படி நம்ம சம்பாதிக்கணும், தேவனை எப்படி சம்பாதிக்கணும், அப்படி வாடுற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த சம்பாத்தியம் உங்களுக்கு சோறு போடும், இந்த சம்பாத்தியம் உங்களது பூமியில் காத்துக்கொள்ளும், இந்த சம்பாத்தியத்தினால நீ நீடித்த நாட்கள் வாழும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஏன்னா அந்த வார்த்தையில தான் இருக்கிறது அந்த புத்தி. விலகாமலும் இரு, அதை விடாது, அது உன்னை தற்காக்கும். யார் புத்தியை சம்பாதிக்கிறானோ, அந்த புத்தியை யார் விடாம பிடிச்சுக்கிறானோ, அது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவனையும் தற்காக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, அதை விடாது, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, புத்தியின் மேல் பிரியமாயிரு என்று தேவன் சொல். பிரியமாயிரா, அவ்வளவுதான். இருங்கள்லாம் சொல்லு, இரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். உனக்கு பிரியம்லாம் எது மேல இருக்கணும்? இரவும் பகலும் பிரியமாயிருந்து. வேதத்தில் நம்ம சம்பாத்தியத்தில் முதல் சம்பாத்தியம் ஞானம், ரெண்டாவது சம்பாத்தியம் புத்தி. அந்த புத்தி மேலே தான் பிரியம் இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அப்ப என்னன்னா, இதுல ஒருத்தன் புத்தி மேல பிரியமாய் இருந்தா அந்த புத்தி அவனை பத்திரமா காத்துக்கொள்ளும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, வியாதி வராம, நோய் வராம, கஷ்டம் வராம, கவலை வராம, சஞ்சலம் வராம, பாடுகள் வராம. அதான் ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஏய் அவன் மட்டும் புத்தியா இருந்திருந்தா எவ்வளவு தெரியுமா வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ எது வேணும்? புத்தி. உன் பிரியம் எது மேல இருக்கணும்? புத்தி மேல. அப்படி புத்தி மேல இருந்தா புத்தி உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. ஞானம் முக்கியம்தான். என்ன சொல்லுகிற வேதம்? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதியது உபயோகமாகும். என்னத்தை சம்பாதித்தாலும், என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் முக்கியம்தான். ஞானத்தை சம்பாதி. ஞானம் மாதிரி நீ என்னத்தை வேணாலும் சம்பாதி, ஆனா புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஒரு அல்லையே சொல்லுவோமே, ஞானம் முக்கியம்தான், ஞானத்தை விட்டுன்னு சொல்லல. ஆனா என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்ப நீ என்ன ஞானமே இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த புத்தியை சாலமோன் சம்பாதித்திருந்தால் இன்னைக்கு சாலமோன் பேசப்படுகிறவராக இருந்திருப்பார். ஒரு அல்லையா சொல்லுவோமே, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. ஆனா என்னத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிக்கணுமா? புத்தியை சம்பாதித்து கொள். சம்பாதிச்சு வச்சுக்கணுமா? சம்பாதித்து கொள். என்னைக்கு புத்தியை சம்பாதிக்க போறீங்க? ஞானம் முக்கியம், ஆனா ஞானம் மாத்திரம் முக்கியம் அல்ல. ஒரு அல்லையா சொல்லுவோமே, ஞானம் முக்கியம், ஆனா ஞானம் மாத்திரம் முக்கியம் அல்ல. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஒரு அல்லையா சொல்லுவோமே, நீ இந்த புத்தியை சம்பாதிக்கலைன்னா இந்த பூமியில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் புத்தியை சம்பாதிக்கலைன்னா நீங்கள் தேவனோட கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுக்கு சாட்சியாகவும் இருக்க முடியாது. நீ என்ன வேணாலும் தொழில் பண்ணு, ஆனால் உன் சம்பாத்தியங்கிறது ஞானமாக இருக்கணும். அது முக்கியம்தான், ஆனால் அது மாத்திரம் இருந்துடக்கூடாது. என்ன சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்படின்னா அதுக்காக நீ எதையும் கொடுத்து புத்தியை நீ சம்பாதிச்சுக்கணும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, அதை மேன்மைப்படுத்தணுமா? என்ன படுத்தணும்? நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். புத்தியை எவன் மேன்மைப்படுத்துகிறானோ அவனை இந்த புத்தி எல்லாருக்கும் முன்பு மேன்மைப்படுத்தி விடுகிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமே, நீ பணத்தை வச்சுக்கிட்டு மேன்மைப்பட்டினா அது ஒன்று மேன்மைப்படுத்தாது. ஒரு நாள் உன்னை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். நீ பணம் இருக்கிற தும்மில் ஆடுற, நீ பார்ப்போம் ஒரு நாள் போவாடா நீ. அதே மாதிரி ஒரு நாள் போய்ட்டு எல்லாம் சிரிப்பான். ஆனால் புத்தியை பார்த்து சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? நீ புத்தியை சம்பாதிச்சுன்னா அது உங்ககிட்ட தான் இருக்கும், அது என்னைக்கும் உன்னை மேன்மைப்படுத்தும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால், அது உன்னை கனம் பண்ணும். அது தழுவணுமா? புத்தியை மேன்மைப்படுத்தணுமா?
புத்தியை சம்பாதிக்கணுமா, புத்தியை மேன்மைப்படுத்தணுமா, புத்தியை தழுவணுமா? நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். தலைக்கு எப்படி இருக்குமா? அலங்காரமான முடி. அப்போ ஒருத்தன் புத்தியை சம்பாதிக்கிறப்ப அது என்னென்னலாம் கொடுக்குது பார். அதை விடாது, அது உன்னை தற்காக்கும். முதல்ல புத்தி என்ன பண்ணுது? தற்காத்து கொள்ளுகிறது. அந்த புத்தி நம்மை காத்து கொள்ளுகிறது. அடுத்த வசனம், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். முதல் ஆசீர்வாதம் என்னது? அது உன்னை காத்துக்கொள்ளும். புத்தி என்ன பண்ணும்? உன்னை காத்துக்கொள்ளும். அடுத்த ஆசீர்வாதம், அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஒரு நிலையா சொல்லுவோமே, அடுத்த ஆசீர்வாதம், அது உன்னை கனம் பண்ணும். ஒரு நிலையா சொல்லுவோமே, என்ன பண்ணும்? கனம் பண்ணும். இப்போ நீ எவ்வளோ பெரிய பணம் வச்சிருந்தாலும் அது உன்னை கனம் பண்ணாது. நீ என்ன பொருள் வச்சிருந்தாலும் உன்னை மேன்மைப்படுத்தாது. ஒரு நாள் அது உன்னை தள்ளிவிடும். ஒரு நிலையா சொல்லுவோமே. ஆனால் புத்தி என்ன பண்ணுகிறது? காத்துக்கொள்கிறது, மேன்மைப்படுத்துகிறது, கனம் பண்ணுகிறது. வாசிக்கலாம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கிறது. அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். புத்தி மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டுமா? ஒரு அலையா சொல்லுமே. இப்போ நீ புத்தியை சம்பாதிச்சன்னு 5 விதமான ஆசீர்வாதம். உன்னை காத்துக்கொள்ளும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை கனப்படுத்தும். அடுத்து என்ன செய்யும்? அலங்காரமான முடியை கொடுக்கும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஒரு அலையா சொல்லுமே. இதை விட வேற என்ன உனக்கு ஆசீர்வாதம்? இந்த 5ஐயும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு செய்யணும். நான் பொல்லாப்பை விட்டு விலகுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி. ஆனால் நீ புத்தியை சம்பாதித்துக்கொள். என்னத்தை சம்பாதிச்சாலும் நீ பிரதானமாக சம்பாதிக்க வேண்டியது புத்தி. நீ புத்தியை சம்பாதிப்பாயானால் அந்த புத்தி உன்னை காத்துக்கொள்ளும், அந்த புத்தி உன்னை மேம்படுத்தும், அந்த புத்தி உன்னை கனப்படுத்தும், அந்த புத்தி உனக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அந்த புத்தி மகிமையான கிரீடத்தை சூட்டும். ஒரு நிலையை சொல்லுமே. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பிரதானமான காரியம் பொல்லாப்பை விட்டு விலகுவது. ஒரு நிலையை சொல்லுமே. பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு நிலையை சொல்லுமே. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மனுஷனை நோக்கி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். புத்தி என்றார் என்று யோபு சொன்னான். உடலையே சொல்லுவோமே. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நீ ஆண்டவருக்கு யாரும் பயப்படுறதில்லை. மனுஷனுக்கு பயப்படுவாயானால் கண்ணியை வருவிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுவாயானால் ஞானம் உன்னோடு கூட வந்துவிடும். ஆனால் பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் பயப்படுறதில்லை. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஒரு அலையே சொல்லுவோமே. அப்போ நீ பொல்லாப்பை விட்டு என்னைக்கு விலகுகிறாயோ அன்னைக்கு தான் அவர் சொல்கிற புத்தி அப்படிங்கிறது வரும். அதிலிருந்து நீ புத்தியை சம்பாதிக்கலாம். அந்த புத்தி உன்னை காத்துக்கொள்ளும், அந்த புத்தி உன்னை மேன்மைப்படுத்தும், அந்த புத்தி உன்னை கனப்படுத்தும், அந்த புத்தி உனக்கு அலங்காரமான முடியாக இருக்கும், அந்த புத்தி மகிமையான கிரீடத்தை சூட்டும். ஒரு அலையே சொல்லுவோமே. அப்போ இந்த புத்தியை சம்பாதிக்கிறவன் தேவனண்டையில் போகிற பொழுது மகிமையான கிரீடத்தோட போவான். ஒரு அலையே சொல்லுவோமே. என் ஜனமே, இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நீ சம்பாதிக்க வேண்டியது ஞானம். என்னத்தை சம்பாதித்தாலும் நீ சம்பாதிக்க வேண்டியது புத்தி தான்.
புத்தியீனனாய் இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், புத்தியை சம்பாதி. அந்த புத்தி உனக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. அந்த புத்தி பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே என்றார். அப்போ நீ பொல்லாப்பை விட்டு விலகாம நீ பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நீ ஒரு நாளும் உனக்கு புத்தி வராது. அப்போ புத்திக்கு எதிரி யாரு? பொல்லாப்பு. அல்லேலூயா. நீ பிசாசை விட்டு விலகுனாதான், பொல்லாப்பை விட்டு விலகுனாதான் உனக்கு புத்தி வரும். நீ புத்தியை சம்பாதிப்ப. அன்னைக்கு தான் நீ புத்தி உள்ளவனா இருப்ப. உடனே சொல்லுவோமே, தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. எதையோ சம்பாதித்தேன் ஆண்டவரே, ஆனால் நான் புத்தியை சம்பாதிக்கல. எதன் மேலோ பிரியமாயிருந்தேன், ஆனால் புத்தியின் மேல் பிரியமாயில்லை. இனி என் பிரியம் புத்தியின் மேல் வரட்டும் ஆண்டவர். என் சம்பாத்தியம் புத்தியின் மேல் இருக்கட்டும். எவ்வளோ காரியம் நான் வாய் விட்டு சொல்லிட்டேன் ஆண்டவரே. நேர்ந்து கொண்டேன், செய்வேன்னு சொல்லிட்டேன், கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், பண்ண முடியல. என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் செஞ்சிருவேன். தாமதத்துக்கு தான் மன்னிப்பு, செய்யாமல் இருக்கிறதுக்கு மன்னிப்பு இல்லை. இனி தாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க. இனி என் பிரியமெல்லாம் நானே புத்தி என்று சொன்ன உன் மேலே தான் இருக்கும். இனி புத்தி மேலே தான் இருக்கும் ஆண்டவரே. நான் ஞானத்தை சம்பாதிப்பேன், ஆனால் என்னத்தை சம்பாதிச்சாலும் நான் புத்தியை சம்பாதிப்பேன். இந்த புத்தியை சம்பாதிச்சிட்டேன்னா அந்த புத்தியை என்னை காத்துக்கொள்ளுமே, என் குடும்பத்தை காத்துக்கொள்ளுமே, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுமே, இந்த கூடாரத்தை காத்துக்கொள்ளுமே, பிரயாசங்களை காத்துக்கொள்ளுமே. நான் புத்தியை சம்பாதிப்பேன். நான் புத்தியின் மேல் பிரியமாயிருப்பேன். ஏனால் அந்த புத்தி நீர் தான் ஆண்டவரே. உடைய வாயிலிருந்து தானே புத்தி வருகிறது. என் பிரியமெல்லாம் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. என் பிரியமெல்லாம் நீர் தான் ஆண்டவரே. என் பிரியமெல்லாம் புத்தி. இனி நான் புத்தியை சம்பாதிப்பேன். நான் புத்தி என்ன நடக்க மாட்டேன் ஆண்டவரே. புத்தி பெசகா நடக்க மாட்டேன். புத்தி உள்ளவனா நடப்பேன். இனி என் சம்பாத்தியெல்லாம் ஞானம் புத்தி தான் ஆண்டவரே. நான் புத்தியை சம்பாதிப்பேன். புத்தியை சம்பாதிக்க பிரயாசப்படுவேன். புத்தியை சம்பாதிக்க ஜெபம் பண்ணுவேன். புத்தியை சம்பாதிக்க உபவாசம் எடுப்பேன். புத்தியை சம்பாதிக்க வேண்டுதல் செய்வேன். அந்த புத்தி என்னை என் குடும்பத்தையும் காத்துக்கிட்டான். அந்த புத்தி என்னை மேன்மைப்படுத்து. அந்த புத்தி என்னை கனம் பண்ணும். இப்படியாவது ஆண்டவரே நான் அந்த புத்தியை தழுவணும் ஆண்டவரே. அந்த புத்தியை கட்டி பிடிக்கணும். அது என்ன கனம் பண்ணும். அந்த புத்தி என் தலைக்கு அலங்காரமான முடியா இருக்கணும் ஆண்டவரே. அந்த புத்தி எனக்கு மகிமையான கிரீடத்தை சூட்டணும். நான் இந்த பூமியில யாரையும் ஜெயிக்கிறவளா என்ன வைங்க. என்னை புத்தியை சம்பாதிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவர். புத்தியை சம்பாதிக்க கற்றுக் கொடுங்க. போதும் ஆண்டவர். புத்தி இல்லாமல் இருந்தது போதும். புத்தியினமா வாழ்ந்தது போதும். புத்தி பிசகாய் நடந்தது போதும். வேண்டாம் இந்த பொல்லாப்பு. ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. வேண்டாம் ஆண்டவரே இந்த பொல்லாப்பு, இந்த ஈவில் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு புத்தி வேணும். எனக்கு புத்தி வேணும். நான் புத்தியை சம்பாதிக்கணும். நான் புத்தி உள்ளவனா இருக்கணும். இந்த புத்தி எல்லாருக்கும் மத்தியில் என்னை கனப்படுத்தணும். இந்த புத்தியை என்னை மேன்மைப்படுத்தணும். மகிமையான உம்முடைய கிரீடத்தை இந்த புத்தி எனக்கு சூட்டணும் ஆண்டவரே. என் முடியெல்லாம் உமக்கு பிரியமான அலங்காரமா இருக்கணும். அப்படி நான் புத்தியை சம்பாதிக்க எனக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க. மனுஷன் ஓடுகிறான், மனுஷி ஓடுகிறான், ஊழியக்காரன் ஓடுகிறான், பூமியின் குடிகளெல்லாம் ஓடுகிறது. புத்தியை சம்பாதிக்க அல்ல, பணத்தை சம்பாதிக்க. புத்தியை சம்பாதிக்க அல்ல, தனக்கென்று ஒரு பெயரை சம்பாதிக்க. புத்தியை சம்பாதிக்க அல்ல, ஒரு வீட்டை சம்பாதிக்க. இனி நாம் ஓட வேண்டும். நாம் இனி ஓட வேண்டியதெல்லாம் புத்தியை சம்பாதிக்க. இந்த புத்தியை சம்பாதித்தார் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தானாய் வந்து சேரும். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலம் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அடியான் ஆண்டவரே, ஞானத்தை சம்பாதிக்கிறவனாய், புத்தியை சம்பாதிக்கிறவனாய்,
புத்தியின் மேல் பிரியம் வைக்கிறவனாயும் அடியானை வைத்தருள். அடியானை போல என் ஜனங்களையும் வைப்பீராக. இந்த நாளிலிருந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாய் அடியானையும் என் ஜனங்களும் பொல்லாப்பை விட்டு விலகற்றும் ஆண்டவரே. புத்தியின் மேல் பிரியம் வைக்கற்றும். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் அடியான் இந்த கூடாரம் என் ஜனங்களும் வந்து சேரற்றும். யார் யார் என்ன நேர்ந்து கொண்டார்களோ பொருத்தனை செய்தார்களோ இதை சீக்கிரமாய் செய்து முடிக்கற்றும் ஆண்டவரே. சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த என் ஜனங்களுக்கு புத்தியை தாரும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.